நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கல்லூரும் காத்து எம்மேல நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 ஜென்மம் கூட வர கேள்வி இல்லாம வீர தீர சூரன் பட பாடலை பாடி ரீல்ஸ் வெளியிட்ட இந்த இன்ஸ்டா கப்பல் தான் பொதுமக்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய்க்கு மேல் அமுக்கிக் கொண்டு டூயட் பாடியபடியே எஸ்கேப் ஆன புகாரில் சிக்கிய தம்பதியரின் குற்ற பின்னணிதான் இது. திருவண்ணாமலை தேனிமலை முருகன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர்கள் உமா வெங்கட் இன்ஸ்டா தம்பதியர். சிரிப்புதான் எனது ட்ரேட்மார்க் என பல பாடல்களுக்கு உமா சிரித்தபடி எக்ஸ்பிரஷன்களை அள்ளி வீசுவதும், சிரிப்பா அப்படின்னா என்ன என கேட்கும் அளவுக்கு உதட்டுச் சிரிப்பை தாடிக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு ரீல்ஸ் வெளியிடுவதும் என பிரபலமானவர்கள்தான் உமா வெங்கட் தம்பதியர். ஒரு பக்கம் ரீல்ஸ், இன்னொரு பக்கம் ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, குலுக்கல் சீட்டு என சீட்டு பிடிக்கும் வேலையையும் செய்து வந்திருக்கிறார் உமா. தேனிமலை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், அவர்கள் தொடர்பில் உள்ள உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் லட்சக்கணக்கில் உமாவிடம் பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி என 5க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரித்து பணம் நகைகளை வாங்கிய உமா அந்த பணத்தில் தனது கணவர் வெங்கட்டுடன் ஜாலி சுற்றுலா, விமான பயணம், அங்கிருந்தபடி ரீல்ஸ் என செம்ம குதூகலமாக இருந்துள்ளார். திடீரென வாங்கிய பணத்தை கொடுக்காமல் உமா வெங்கட் ரீல்ஸ் தம்பதி எஸ்கேப் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது ரீல்ஸ் வெளியிடுவதற்காகவே தினம்தோறும் பியூட்டி பார்லர் செல்வது, தினம் புதிய ஆடைகளை வாங்குவது, புதிய நகைகள், ஆபரணங்களை வாங்குவது என இஷ்டத்துக்கு செலவு செய்வது, டூர் சுற்றியதும் தெரிய வந்துள்ளது. சீட்டு கட்டிய பலரும் குறிப்பிட்ட நாளுக்குள் பணம் கிடைக்காததால் தம்பதியரிடம் வந்து பணத்தை கேட்க ரீல்ஸ் தம்பதியர் திடீரென எஸ்கேப் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. போன் செய்தால் சில நேரம் எடுத்து அட்டெண்ட் செய்து பணத்தை திருப்பி தருகிறேன் என அம்பி போல சாஃப்டாகவும், சில நேரம் தர முடியாது, உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க என அந்நியனாக மாறி மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து தாங்கள் ஏலச்சீட்டு கட்டி ஏமாந்து போனதாகவும் அந்த பணத்தை இன்ஸ்டா ரீல்ஸ் தம்பதியிடம் இருந்து மீட்டு தர கோரியும் புகார் அளித்தனர். எங்க வீட்டு எதிரில் உமா வெங்கட் என்றவங்க சீட்டு நடத்திட்டு வராங்க. ஒரு 10-15 வருஷமா சீட்டு நடத்திட்டு வராங்க. அதுல எங்க ரிலேட்டிவ் எல்லாருமே நான் தான் சேர்த்து விட்டேன். எங்க எதிர் வீடுன்றதுனால நான் தான் சீட்ல சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டு 1 வருஷம் 8 மாசம் 9 மாசம் ஒவ்வொருத்தரும் சீட்டு எடுத்து இவ்வளவு நாள் ஆகுது. இது வரையுமே யாருக்குமே அவங்க ஒப்படைக்கல. இதெல்லாம் இல்லாம ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 18 பவுன் நகை கேட்டாங்க. அதையுமே கொடுத்துட்டு 3-4 மாசம் ஆகுது. இன்ன வரை நகைக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. சீட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே எந்த பணமும் இந்த வரை செட்டில்மெண்ட் பண்ணல. சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களையும் ஏலச்சீட்டு கட்ட வைத்து சீட்டு முடிந்து பல மாதங்கள் ஆகியும் பணம் கொடுக்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உறவினர்களை இந்த ஏலச்சீட்டில் சேர்த்துவிட்ட பிறகு உமா வெங்கட் தம்பதி எஸ்கேப் ஆனதால் தங்களை உறவினர்கள் டார்ச்சர் செய்வதாகவும், உமா வெங்கட் தம்பதியிடம் இருந்து பணத்தை வாங்கி தரவில்லை என்றால் தங்களது உயிரையே மாய்த்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என கண் கலங்குகிறார்கள் புகார் கொடுத்தவர்கள். இப்போ போய் பணம் கேட்டா இப்போ எங்களால கொடுக்க முடியாது, எப்ப நான் கொடுப்பணும் அப்பதான் கொடுப்பேன்ற மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு நாள் நாங்களும் வெயிட் பண்ணுவோம்? நாங்களும் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 10 மாசம் டைம் கொடுத்து பார்த்தோம். இன்னி வரையுமே ஒரு போன் போட்டா போன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாருமே என்னை சுத்தி என்ன நம்பி போட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன வந்து டார்ச்சர் பண்ணும்போது என்னால நான் உயிரோடு இருக்க போறதில்ல சார். இவங்களால நான் ஏதாச்சும் பண்ணி எதனா செத்துருவேன் கண்டிப்பா. ஏன்னா இவங்க எல்லாமே என்ன நம்பி போட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இவங்க எல்லாரும் டார்ச்ல மென்டல் டார்ச்ல கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சுப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் உமா வெங்கட் என்றவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்களாம் நான் சாவ போறேன் சார்.
இப்படி 50க்கும் மேற்பட்டவர்களிடம் ஏலச்சீட்டு மற்றும் நகைகளை அடமானம் வைத்து கொடுத்த வகையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு தாங்கள் ஏமாந்து விட்டதாகவும் அவர்களது வீடு மற்றும் இடங்களை காவல்துறையினர் ஜப்தி செய்து ஏமாந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். வளையல் வியாபாரம் பண்ணி நான் சீட்டு கட்டினேன் உமா வெங்கட்டுக்கிட்ட. 2 லட்ச ரூபாய் சீட்டு 3 சீட்டு போட்டேன் சார். மொத்தம் 4.5 லட்சம் தரணும் எனக்கு. ஊரா நான் வளையல் கூட தூக்கி சம்துன்னு கட்டினேன் சார். நான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு அப்படியே மூளை குழம்பி போய் கைத்து ஆப்ரேஷன் பண்ணி பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்க. சாப்பாட்டு கூட நாங்கள் இல்லாத இருக்கிறோம். இவ ஜாலியாக சுற்றுறா. நன்றி நினச்சி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அதிகாரிங்க எல்லாம் சேர்ந்து. லேட்டஸ்டாக உமா போட்ட ரீல்ஸில் உன்னை விட ரதியும் அழகில்ல பொய் சொல்லாதே, உன்னை விட நதியும் அழகில்ல பொய் சொல்லாதே, உன்னை விட மலரும் அழகில்ல பொய் சொல்லாதே என வார்த்தைக்கு வார்த்தை பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே என சொல்லிவிட்டு இப்படி பொய் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டாரே என கேள்வி எழுப்புகிறார்கள் உமாவிடம் ஏலச்சீட்டு கட்டி ஏமாந்து புகார் கொடுத்த பொதுமக்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மணிகண்டன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.